ரைட். நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பெயர்கள் நான் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? இரக்கம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர், இப்படி நிறைய நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு புதிதாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆவலாக இருக்கிறீங்க? பிரைஸ் காட். நீங்கள் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை வாசிங்க. யோனா 4ஆம் அதிகாரம் குறிப்பாக 11வது வசனத்தை படிங்க. 11th verse. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோ என்றார். ஆமென். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டு எரியட்டும். எங்களோடு பேசுங்க. அன்று எம்மாவூர் சீடரோடு பேசின பொழுது அவள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது ஆண்டவரே. அதை போல இந்த பகற்காலத்தில், இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தையை, உங்கள் மகத்துவத்தை, உங்கள் ஆழத்தை, உங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் ஒரு தேசத்தின் மீது பரிதபிக்கிறவராயிருக்கிறார், குடும்பங்களின் மீது பரிதபிக்கிறவராயிருக்கிறார், தனிப்பட்ட நபர்கள் மீது பரிதபிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர் என்கிற தலைப்பிலே நாம் வார்த்தையை கவனிக்க போகிறோம். பரிதபிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிதபிக்கிறார்னு என்ன அர்த்தம்? பரிதபிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வருத்தப்படுகிறார். வருத்தப்படுகிறார்ன்றதை சரியா நம்ம எடுக்க முடியுமா? அவர்கள் மேல ஒரு கருணை, ஒரு இரக்கம், ஒரு தயவு, அதுதான் என்னோட எக்ஸாக்ட் மீனிங். ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும் பொழுது he had concern over 120,000 more people என்று சொல்லி கன்சர்ன்னா என்னது? அவர்கள் மேல ஒரு இரக்கம், கன்சர்ன். he is concerned about, அவர்கள் மேல தயவாய், நினைவாய், இரக்கமாய். NIV டிரான்ஸ்லேஷன்ல படிக்கும் பொழுது he has concern அப்படின்னு படிக்கிறோம். NKJV நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் பொழுது he has pity over 120,000 above people என்று வாசிக்கிறோம். பிட்டின்னு என்னது? இரக்கம் பாராட்டுகிறார் என்று சொல்லி, ஆமென், அக்கறை கொள்ளுகிறார் என்று. அதுவே டெக்ஸ் என்று சொல்லப்படுகிற அனாயிண்டட் டெக்ஸ் டிரான்ஸ்லேஷன் அதில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, he is sparing over 120,000 people's life என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ஜனங்களுடைய உயிரை என்ன செய்கிறாரா? பாதுகாக்கிறார். ஆக இந்த அர்த்தங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் கருசனை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் மேல கருசனையா இருக்கிறாரு? யார் மேல கருசனையா இருக்கிறாரு? சொல்லுங்க. அவரை தேடி வருகிற ஜனங்கள் மீது ஆண்டவர் கருசனை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். யார் அவரை தேடி வர ஜனங்க? சொல்லுங்க. வாய் வரமாட்டேங்குது. நீங்களும் நானும் தான் அவரை தேடி வருகிற ஜனங்க. எங்க வந்திருக்கிறோம்?
ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை தேடி வந்திருக்கிறோம். ஆகவே நம்மீது அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்னன்னா, இன்னொரு பேர் கருணை கண்ணன். அல்லேலூயா. என்ன கண்ணன்? கருணை கண்ணன். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர்லாம் இருக்கு, அதுல இன்னொரு பேர் என்னங்க? கருணை உள்ளவர், கரிசனை உள்ளவர். இப்போ கண்கள்ல நிறைய விதம், எரிச்சலான பார்வை. ரொம்ப நம்ம சொல்றோம் பாரு, திருட்டு மொழி முழிக்கிறான் பாருன்றோம் இல்லையா? ஆனா பாரு, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கருணை கண்ணர். அல்லேலூயா. யார் மேல கருணையா இருக்கிறாரு? என் மேலன்னு சொல்லுங்களேன், எங்க மேலன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் மேல கருணையா இருக்கிறாரு? என் மேல் கருணை உள்ளவர், என் குடும்பத்தின் மேல் கருணை உள்ளவர், என்னுடைய பிள்ளைகள் மேல் கருணை உள்ளவர். அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. இரக்கத்துக்கு முடிவில்லை, இரக்கத்துக்கு அளவே இல்லை. இரக்கத்தில் எப்படிப்பட்டவரா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஜனங்களை பார்க்கும் பொழுது பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், மனதிறங்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் படுகிற கஷ்டங்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர். மனுஷன் பார்ப்பான், அடாடாடாடாடா, அச்சோ இவ்வளவு கஷ்டமா, ஐயோ பாவம் அப்படின்னு வார்த்தையோட விட்டுருவான். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு என்ன சொல்லுவான்? ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, வார்த்தையோட முடிஞ்சிடும். அடாடாடா அப்படிம்பாங்க, வாயை சப்புவாங்க, அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க, அதோட முடிஞ்சிடும். வெறும் வாயில தோசை சுட முடியுமா? சொல்லுங்க, முடியாது. வெறும் வாயில் ஏதாவது பண்ண முடியும்? வார்த்தையால் ஒன்றும் பண்ண முடியாது, கிரியை செய்யணும். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, வார்த்தையினால் மாத்திரமல்ல, அவர் இறங்கி வந்து உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்து அந்த தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். இறங்கி வந்து நம்மோடு கூட இணைந்து அவர் நமக்கு துன்பங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார், நம்முடைய கஷ்டங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். அதனாலதான் அவருக்கு பேர் என்னங்க? பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்? பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். பரிதாபம் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர், இரக்கம் உள்ள ஒரு ஆண்டவர், நம்ம படுகிற கஷ்டங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர், நமக்குள்ளாக இறங்கி வருகிறவர். அல்லேலூயா. வெளியிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு போகிறவர் அல்ல, இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவர், இறங்கி வந்து உதவி செய்கிறவர். அல்லேலூயா. கீழே விழுந்து கிடக்கிறவனை வேடிக்கை பார்த்துட்டு யாரோ தூக்கி விட்டுன்னு போகிறவர் அல்ல, அவர் இறங்கி வந்து உதவி செய்து தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா. ஆமென். அவர்தான் இயேசு, அவர்தான் பரிதபிக்கிறவர். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் மீது ஆண்டவர் பரிதாபம் கொள்ளுகிறார், உங்கள் மீது ஆண்டவர் இரக்கமாய் இருக்கிறார், உங்கள் மீது ஆண்டவர் தயவாய் இருக்கிறார், இந்த ஊழியத்தின் மீது ஆண்டவர் தயவாய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிதபிக்கிறவர், இரக்கமுள்ளவர். ஆமென். சங்கீதம் 72 சங்கீதம் 13வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 72:13. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி. இருங்க நான் எடுத்துக்கிறேன். சங்கீதம் 72:12 வாசிங்களேன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அவர் கூப்பிடுகிற எளியவனையும், எளியவன் ஏழைகள் இல்லையா, ஏழைகள் கூப்பிடும் பொழுது அநேகர் என்ன செய்வாங்க? காதை அடைத்துக் கொள்வார்கள், காது கேட்காதவங்களுக்கு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் என்ன செய்யறாரு? விடுவிக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யறாருங்க? விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, பலவீனனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஆமா, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி. மனுஷர் யார் இறங்க மாட்டாங்க. யார் இறங்குவா?
கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், பரிதபிக்கிறவர். ஆக கூப்பிடுகிற எளியவனுக்கு இறங்குகிற ஆண்டவர், உதவி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் பாருங்க என்ன செய்றாராம், எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார், அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் பார்வைக்கு அருமையாயிருக்கும். அந்த எளியவர்களுடைய ரத்தம் எப்படி இருக்குதான், அவர் பார்வைக்கு அருமையாய். ரத்தம் சிந்த விடவே மாட்டாருங்க. அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். ஆகவேதான் எளியவனுடைய கூப்பிடுதலை அவர் புறக்கணியாதவர். எளியவன் வடிக்கிற கண்ணீருக்கு இறங்குகிறவர், பதில் கொடுக்கிறவர். அவங்க ரத்தம் அவர் பார்வையில அருமையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, நாம் ஆராதிக்கிற தேவன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை படிங்களா. புக் ஆஃப் ஜோயல் சாப்டர் 2 verses 13 and 14. 2, 13, 14 ஆகிய வசனங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆம், அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். அல்லேலூயா. ஒருவேளை அவர் மனஸ்தாபப்பட்டு மீண்டும் அவருக்கு பலிகளை செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தருளுவார். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், எதை வெளிப்படுத்துதுங்க? அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, அவர் பரிதபிக்கிறார் என்பதை என்ன செய்யுதுங்க? வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். இந்த யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யாருக்காக பரிதபித்தார் என்றால், நினிவே ஜனங்களுக்காக தேவன் என்ன செஞ்சாருங்க? பரிதபித்தார். அந்த ஆண்டவர் பரிதபிக்கிறார் என்பதை உணர்த்துவிக்கும்படியாக யோனாவுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். யோனா பாருங்க, ஒரு எரிச்சல் நிறைந்த தீர்க்கதரிசியா இருக்கிறான். ஏன்னா ஆண்டவர் நினிவே மக்களுக்கு இறங்குகிறது அவனுக்கு பிடிக்கல, அதனால எரிச்சலா இருக்கிறான். சில பேர் ஆசீர்வாதமா இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது, எரிச்சலா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஆமென். ஆமா, ஒரு தேவ குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, ஒரு விசுவாச குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. வாழ்த்தணும். ஆமென். இந்த நினிவே மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறது யாருக்கு பிடிக்கல? அதே போல சில பேர் இருக்கிறாங்க, சபை வளர்றது எங்களுக்கு பிடிக்காது, ஊழியம் வளர்றது பிடிக்காது, ஊழியக்காரங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது. ஆமென். எல்லா பக்கத்துலயும் ஒரு ஆளுங்கட்சின்னா ஒரு எதிர்கட்சி. ஆளுங்கட்சி என்ன நன்மை செஞ்சாலும் அதுல என்ன செய்வாங்க? குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அது திருத்தவே முடியாது. அப்படிதான் இந்த யார் இருக்கிறான்? இந்த யோனா இருக்கிறான். அந்த ஜனங்கள் அழியணும், அதுதான் அவனுக்கு எண்ணம். நினிவே ஜனங்க அழியணும், நல்லா இருக்கக்கூடாது. இந்த நினிவே ஜனங்களை மனம் திரும்பிட்டாங்க. ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு மனம் திரும்பி மாறிட்டார். ஆண்டவர் எப்பொழுதுமே அழிவுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுக்கிறார். நினிவே அழிக்கணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாருங்க? ஒரு வார்னிங் கொடுத்து யோனாவை அனுப்பி போய் சொல்றான், அந்த தேசத்துல 40 நாள் இருக்கு, நினிவே நான் அழிக்க போறேன், இந்த அக்கிரமம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த வார்த்தையை கேட்டோன்னே ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? உபவாசம் இருந்து மனம் திரும்பிட்டாங்க.
அப்ப ஆண்டவர் என்ன செய்தாராம், அந்த பாருங்க 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்களேன். 3:10 யோனா 3:10 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். சரி பாருங்க, அந்த ஜனங்கள் மனம் மாறினதை பார்த்து அவர்களை அழிக்கணும்னு சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தைக்காக என்ன செஞ்சாராம், மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் அவங்களை அழிக்கல. அப்ப என்னாச்சு, யோனாக்கு ரொம்ப எரிச்சல், ஆண்டவர் மேல கோபம் வந்துருச்சு. அவன் என்ன சொல்றா பாருங்க, அவன் ஆண்டவர் நோக்கி என்ன ஜெபிக்கிறான். 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்களேன். 4:3 இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். பாருங்க, ஆண்டவர் என்ன ஜெபிக்கிறான், என் உயிரை எடுத்துக்கோங்கப்பா. ஏன் சொல்றான், நினிவேவை ஆண்டவர் அழிக்கல, அவன் நல்லா இருக்கிறானே அது பிடிக்கல, அதனால சொல்றான் அவன் மாத்திரம் நல்லா இருக்கிறான், அதனால நான் சாகிறது மேல். சில பேருடைய ஜெபம் அப்படிதான் இருக்கு இல்லையா, ஆண்டவர் நான் செத்தாலும் பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கக்கூடாது. யாருங்க, தீர்க்கதரிசி, தேவ மனுஷன், தேவனிடத்துல பயபக்தியா இருக்கிறவன் என்ன சொல்றான், நான் சாகிறேன்றான். ஏன் சொல்றான், நினிவேவை நீங்க காப்பாத்திட்டீங்களே, நினிவேவை ஆசீர்வதிச்சிட்டீங்களே, நினிவேவை அழிப்பன்ல சொன்னீங்க, ஏன் இப்ப மனம் மாறினீங்க, அதனால நான் சாகணும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அவன் ஆண்டோட ஜெபம், என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் சாகிறது எனக்கு நல்லதுன்றான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடம் புகட்டும்படியா என்ன சொல்றாருன்னா, அவன் போய் அவன் நடந்து போய் என்ன செய்யறான், ஒரு காட்டுக்குள்ளார ஒரு குடிசையை போட்டு அந்த குடிசையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த குடிசைக்கு பக்கத்துல ஆண்டவர் என்ன செய்யறார், ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளை இடுகிறார். அதெல்லாம் பைபிள் இருக்கு, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த ஆமணக்கு செடி என்னது, ஓங்கி வளர்ந்து அந்த ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஒரு ராத்திரியில ஒரு ஆமணக்கு செடி முளைத்து வளர்ந்து அது நிழல் கொடுக்கிறது. அவனுக்கு வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான் குடிசையை போட்டு. ஏன்னா அவனுக்கு என்னது, எரிச்சல். அதனால எரிச்சலா இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், சோறு திங்க மாட்டான், அன்பா பேச மாட்டான், குடிசையை போட்டு உட்காந்துக்குவான், இஞ்சி தின்ன குரங்காட்டான். அந்த மாதிரி என்னாச்சு, இவன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு பாடம் புகட்டும்படியாக, அவனும் நல்வழிப்படுத்தும்படியாக, ஆண்டோடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாக என்ன செய்யறாரு, அந்த வனாந்தரத்தில் அந்த வெயில்ல ஒரு காட்டு ஆமணக்கு செடியை ஆண்டவர் முளைக்க பண்ணி, அந்த செடி ஒரே நாள்ல ஓங்கி வளர்ந்து அது நிழல் கொடுக்குது. அந்த நிழல்ல உட்காந்து இப்ப சந்தோஷமா இருக்கிறான். எப்படி இருக்கிறான், அந்த ஆமணக்கு நிமித்தம் என்ன செய்யறான், சந்தோஷமா இருக்கிறான். அப்ப என்னாச்சு, ஆண்டவர் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். என்ன பண்ணாரு, கிழக்கு வெளுக்கும் நேரத்தில், காலையில கிழக்கு வெளுக்கும்னா விடியற் காலையில் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். ஓங்கி வளர்ந்திருக்கிற மரத்தை அரிக்க ஒரு பூச்சி வந்தா போதும். புரியுதா உங்களுக்கு? ஆக வாழ்க்கை ஓஹோட் இருக்கு அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் என்ன ஒரு பூச்சி அனுப்புறான்னா போதும். தேவன் எவ்வளவு வல்லவர் பாருங்க. ஒரு ராத்திரியில ஒரு ஆமணக்க முளைக்கவும் முடியும், முளைக்க வைக்கவும் முடியும், அதை ஓங்கி வளர செய்யவும் முடியும், அதை அழிக்கிறதுக்கு ஒரு பூச்சியை அனுப்பவும் முடியும். ஒரு காலையில பூச்சி அனுப்புனாரு, என்னாச்சு பாருங்க, அந்த ஆமணக்கு செடியை அது அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. அரிச்சோன்னு என்னாச்சு, காய்ந்து போனது. சூரியன் உதித்த போது, வெயில் ஏறதுக்குள்ள பூச்சி அந்த அரிச்சு என்னாச்சு, செடி காஞ்சு போச்சு. தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவின் தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும்
சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது பாருங்க பாருங்க, திரும்ப அவனுக்கு என்னாச்சு? நான் சாகணும். அந்த செடி காஞ்சு போச்சு, அதனால சாகணும். ஏன்னா அவனுக்கு ரொம்ப வேதனை. என்னடா, ஒரு செடி, ஆமணக்கு செடி வளர்ந்துச்சு, நிழல் கொடுச்சுன்னு பார்த்தா அது காஞ்சு போச்சு. திரும்ப எரிச்சல், திரும்ப கோபம். திரும்ப யாருக்கு கோபம் வரும்? ஆல்நைட் ப்ரேயர்ல குவிஸ்ல கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி கேட்டோம்? அதிகமான பாரம் என்ன அப்படின்னா, மூடனுடைய கோபம் தான் அதிக பாரம். மூடனுக்கு சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோபம் வந்துடும். கோபமே வரக்கூடாது. ஆமென். பாருங்க, அப்போ யோனா சொல்றாரு, ஆமணக்கு செடியை நான் கேட்டேனா, அது வளர்ந்தது. அது நிழல் தரும்னு பார்த்தா அது பட்டு போச்சு. அது நிமித்தம் அவனுக்கு ரொம்ப எரிச்சல், கோபம். அதனால சொல்றான், சாகிறது நலமா இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் நான் பார்த்து, எரிச்சலா இருக்கிற நல்லதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். நீ ஆமணக்கு செடி நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு உணர்த்துவிக்கும்படியா சொல்றாரு, ஏப்பா யோனா, நீ பிரயாசப்படல, நீ பயிரிடல, நீ தண்ணி ஊத்துல, ஆனா ஒரு செடி வளர்ந்து அது உனக்கு நிழல் கொடுத்தது. அந்த செடி அழிஞ்சு போச்சு. அந்த செடி அழிஞ்சு போச்சே நீ பரிதபிக்கிறியே. நீ ஒரு செடிக்காக பரிதபிக்கும் பொழுது, நான் உண்டாக்கின, நான் உருவாக்கின, நான் படைத்த, நான் இவ்வளவு நாட்கள் காப்பாற்றி கொண்டு வந்த 120,000 பேர், வலது கைக்கும் இடது கைக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம, அல்லேலூயா, எந்த கையை எதுக்கு பயன்படுத்தணும் நமக்கு தெரியுதா தெரியலையா? நமக்கு தெரியுது, ஆனா சிலருக்கு அது தெரியல. அப்ப அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? ஆமே. நம்ம எதுக்காக கவலைப்படுறோம்? சும்மா சாதாரண விஷயத்துக்காக கவலைப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு நல்ல சேலை வாங்கி தரலன்னா அழுகிறோம், ஒரு நல்ல சாப்பாடு இல்லைன்னா அழுகிறோம், ஞாயிற்றுக்கிழமை கறி இல்லைன்னா. ஆனா அதை விட முக்கியமானது எத்தனை இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, ஏப்பா, இந்த அழிந்து போன ஆமணக்குக்காக நீ அழுகிறாயே, ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த ஆத்துமா மனம் திரும்பும் பொழுது நான் அதை காப்பாற்றும் பொழுது நீ ஏன்பா அழுகிற? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்காக பரிதபிக்கிறாருங்க? ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். நம்ம எதுக்காக கவலைப்படுறோம்? அழிஞ்சு போற காரியத்துக்காக கவலைப்படுறோம். ஆனா ஆண்டவர் இதுக்கு கவலைப்படுறாரு, உங்கள் மேல, என் மேல ஆண்டவர் கவலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கருசனையாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னும் நம்ம அதிகமா இதை தோண்டி பார்க்கும் பொழுது, யார் மேல ஆண்டவர் கருசனையாய் இருக்கிறார் என்றால், ஒரு 4-5 காரியம் இருக்கு, வேகமா சொல்லி முடிக்கிறேன். யார் மேல கருசனையா இருக்கிறார் என்றால், அவருடைய வார்த்தையை கேட்கிற மக்கள் மேல் ஆண்டவர் கருசனையா இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த யோனா 3ஆம் அதிகாரம் வசனம் 4-5 ஆகிய வசனத்தை படிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் வசனம் 4-5. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். சரி, பாருங்க, என் பாயிண்ட் என்ன? யார் மேல ஆண்டவர் கருசனையா இருப்பாரு? வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிற பிள்ளைகள் மேல் ஆண்டவர் என்ன செய்வாரு? கருசனையா இருப்பார். இப்ப நினிவே மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மிகுதியான பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
அக்கிரமம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பாவ வழியில் இருக்கிறாங்க, துன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கிறாங்க, ஓயாத தவறு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறும்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓயாத குறும்பாக இருக்கும், அடக்கவே முடியாது. இந்த சிறுவர் ஊழியம் நடந்துச்சு பாருங்க, அதில் முன்னாடி உட்காந்துருக்கிற ஒரு 4-5 டிக்கெட்டு என்ன பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, அடக்கவே முடியாது, ஓயாத குறும்பு. அந்த மாதிரி இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஓயாத பாவம், ஓயாத தீமைகள், ஓயாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் யாருங்க? கர்த்தருடைய வாயாக செயல்படுகிறவர்கள். அல்லேலூயா. அவர் வந்து ஆண்டுடைய வார்த்தையை சொல்றாரு. பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணல. என்ன சொல்றாரு? இன்னும் 40 நாள் இருக்கிறது, அதற்குள்ள நினிவேவானது கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அல்லேலூயா. ஜனங்களுக்கு ஒரே வார்த்தை. நினிவே எவ்வளவு பெரிய பட்டணம்? 3 நாள் பயணம் பண்ணக்கூடிய ஒரு பட்டணம். 3 நாள் நடந்தா நினிவே சுத்தியில் நடந்துடலாம். அவ்வளவு பெரிய பட்டணம் தான் நினிவே. புரியுதுங்களா? அந்த மாதிரி நினிவே பட்டணமான ஒரு சிறிய பட்டணம். அதில் வாழுகிற ஜனங்கள் எவ்வளோ? 1,20,000க்கு அதிகமான மக்கள். ஒரு 130 150ன்னு வச்சுக்கோமே, 1,00,000 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த மக்களுக்குள்ள யோனா போய் ஒரே பிரசங்கம் பண்றார். அது எப்படி பிரசங்கம்? வேண்டா வெறுப்பா பிரசங்கம் பண்றார். என்ன சொல்றார்? ஏய் திருந்திக்கோ, ஆண்டவர் அழிச்சு போடுவார், அவ்வளோதான். அதுக்கு எந்த ஜோடனையும் இல்லை, எந்த ஒரு உதாரணமும் இல்லை. ஒரே வார்த்தை என்ன? இன்னும் 40 நாள் இருக்கு, ஆண்டவர் நினிவே அழிச்சிருவார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னாச்சுங்க? அப்பொழுது நினிவேவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசி வார்த்தையை கேட்ட பொழுது என்ன செய்யணுங்க? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. யார் மேல ஆண்டவர் பரிதாபம் கொண்டார்? நினிவே மக்கள் மேல். அந்த நினிவே மக்கள் என்ன செஞ்சாங்க? வசனத்தை கேட்டு விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. வசனத்துக்கு செவி கொடுத்தார்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. யார் மேல ஆண்டவர் பரிதபிக்கிறவரா இருக்கிறாரு? யாரெல்லாம் வார்த்தையை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் வார்த்தை ரிசீவ் பண்றாங்களோ, யாரெல்லாம் வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் மேல ஆண்டவர் எப்படி இருக்கிறாருங்க? பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, பாட்டு பாடும்போது நல்லா பாடுவாங்க, செய்தின்னு ஆரம்பிச்சு எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. அப்புறம் கடைசியாக எப்போ வருவாங்க? காணிக்கை போடும்போது, அல்லது ஜெபிக்கும் பொழுது, அல்லது ஆசீர்வாதம் கூறும்போது வருவாங்க. சில பேர் எப்படின்னா, பிரசங்கம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க? அந்த செய்தி நேரத்தில் கையில் கோலம் போட்டுட்டு இருப்பாங்க, வரைஞ்சிட்டு இருப்பாங்க. சில பேர் நகத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் நோட்டில் கிறுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது கணக்கு எழுதிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வார்த்தை என்ன செய்யாது? உள்ள போகாது. ஆமென். இப்போ வார்த்தை என்ன செய்யணும்? கவனமாக கவனிக்கணும். அந்த வார்த்தைக்கு மனம் திரும்பணும், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்றாரு, காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். Those who have ears, let them hear. வார்த்தையை என்ன செய்யணுமா? கவனிக்கணும். அல்லேலூயா. யானைக்கு காது எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அந்த மாதிரி சிலர் சொல்லுவோம், ஏய் இவனுக்கு யானை காதுடாம்பாங்க. அந்த பெரிய காதா இருந்தாலும் வார்த்தை உள்ள போகணும். என்ன இல்லை, சுண்டெலி காது எவ்வளோ இருக்கும்? சின்னதா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சின்ன காதா இருந்தாலும் என்ன செய்யணும்? வார்த்தை உள்ள போகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த வார்த்தை உள்ள போகணும்? வசனம் உள்ள போகணுங்க. அல்லேலூயா. வசனத்தை கவனிக்கணுங்க. அல்லேலூயா. ஆமென். நினிவே பட்டணத்தார் ஒரே பிரசங்கம் தான். அதுவே அந்த காலத்துல வாழ்ந்த நோவா எவ்வளவு பிரசங்கம் பண்ணாரு? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். 120 வருஷம். ஏன்னா பேழையை உண்டு பண்ண எத்தனை வருஷம் ஆச்சா? 120 வருஷம். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு.
ஒருத்தங்காதல கூட வார்த்தை போகல. வார்த்தையை கேட்காத விசுவாசிக்காத என்னாச்சு? எல்லாரும் சொல்லுங்க, அழிஞ்சு போனாங்க. அல்லேலூயா. இது பிரசங்கம் பண்ணி நான் கேட்கறதா? என் வேலையை நான் பார்க்குறேன். அந்த நோவா தாத்தாக்கு தான் வேற பொழப்பு இல்லை, வேலையை உண்டு பண்ணுறாரு. அவர் குடும்பத்து மக்களுக்கு தான் வேலை இல்லை, நோவா மனைவிக்கு வேலை இல்லை, நோவா பசங்களுக்கு வேலை இல்லை, நோவா மருமகளுக்கும் வேலை இல்லை. போய் இந்த பேழை மரத்தை அறுத்துட்டு இருக்கிறானுங்க, செதுக்கிட்டு இருக்கிறானுங்க, பேழை உண்டு பண்ணுறானுங்க. இது வரைக்கும் மழை வந்ததே இல்லை, மழையை குறித்து கேள்விப்படல. மழை வருதுன்னு பிரசங்கம் பண்ணுறாரு. எங்கே மழை வரப்போகுது? அவனுக்கு வேற பொழப்பில்லப்பா. நம்ம வேலைக்கு போவோம், நம்ம சம்பாதிப்போம், நம்ம ஜாலியாக இருப்போம், சாப்பிடுவோம், குடிப்போம், வாங்குவோம், வெட்டுவோம், திம்போம், இப்படியே ஓடினானுங்க. வார்த்தை என்ன செய்யல, உள்ள போகல. ஒருத்தனும் மனம் திரும்பல. நோவாவை பார்த்த போது இவர் அரைச்சமாவை அரைக்கிறவருன்ட்டான், ஒரு வாட்டர் ரெக்கார்டுன்ட்டான். அது என்ன செய்யும்? திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி 120 வருஷம். ஆனால் நோவா வேலை நடந்துட்டே இருந்துச்சு. அந்த நாள் வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நோவா, உன் பிள்ளைகள், உன் குடும்பம், உன் மருமகள் எல்லாம் என்ன செய்யுங்க, கெட் இன்சைட் த போட் அப்படின்னார். எல்லாரும் உள்ள பிரவேசித்தார்கள். God shut the door of the ark. கர்த்தர் பேழையின் கதவை அடைச்ச அடுத்த செகண்ட் he opened the flood gates and the gates of the earth. வானத்திலிருந்து ஊற்று கண்களை திறந்தார், பூமியிலிருந்து ஊற்று கண்களை திறந்தார். என்ன ஆச்சுங்க? மழை. இப்ப நிற்கும் அப்ப நிற்கும்னு ஒண்டி பார்த்தாங்க. மழை நின்ன பாடல. இரவு பகல் 40 நாள் சிறுமழை பெரு வெள்ளமாகி எல்லாம் மிதக்க ஆரம்பித்தது. அப்பதான் புத்தி வருது. ஐயோ, நோவா பிரசங்கம் பண்ணாரு. நேரம் சொல்றோம், பிரதர் சிஸ்டர், இரவு ஜெபத்துக்கு வாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க, 7 மணி நேரம் ஜெபத்துக்கு. இந்த பாஸ்ட்டுக்கு வேற பொழப்பு இல்லை, பாஸ்டம்மாவுக்கு வேற பொழப்பு இல்லை. நான் போய் பெனாயில் விற்றா தான் கார் வாங்க முடியும், டியூ கட்ட முடியும். ஓடிட்டே இருந்தா என்ன ஆகும்? நாள் வரும், கதவு அடைக்கப்படும். கதவை தரன்னு தட்டினால் உள்ளிருந்து சத்தம் வரும். என்ன சத்தம்? சாவி ஆண்டவர்கிட்ட இருக்கு. பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார். தேவ பிள்ளையே, நிர்விசாரமா இருந்தா பரிதபிக்க மாட்டார். யார் மேல பரிதாபம் கொள்ளுவார்? வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிற பிள்ளைகள் மேல. ஆண்டவர் எச்சரிக்கிறார், 40 நாள் இருக்கிறது, அழிவு வரப்போகிறது. இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவாயானால், அல்லேலூயா. குடிக்கிறவன் மனம் திரும்பணும், பாக்கு போடுறவன் மனம் திரும்பணும், சினிமா பார்க்குறவன் மனம் திரும்பணும், செல்போனில் ரீல்ஸ் பார்க்குற ஆளு மனம் திரும்பணும், செல்போனில் தேவையில்லாத ஸ்டேட்டஸ் வைக்கிற ஆளு மனம் திரும்பணும். என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா உங்க சர்ச்சுக்கு வர பையன், உங்க சர்ச்சுக்கு வர புள்ள இந்த மாதிரி ரீல்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாங்க. தேவ யார் பார்க்கிறா? கர்த்தர். நீ திருந்து, கோடாரியானது இப்பொழுதே மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு வச்சிருக்கிறாரு? நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு ஆண்டவர் வெட்டி போடுவார். வெட்டினதுக்கு அப்புறம் பாக்கு போட முடியுமா? சொல்லுங்க. செத்ததுக்கு அப்புறம் போட முடியுமா? செத்ததுக்கு அப்புறம் ரீல்ஸ் பார்க்க முடியுமா? சினிமா பாட்டு ஸ்டேட்டஸ் வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கோடாரியை வச்சிருக்கிறாரு. எதுக்கு? நல்ல கனி கொடுக்கு. திருந்தலன்னா வெட்டி போடுவார். ஒரே வார்த்தை, ஒரே பிரசங்கம் தான். நினிவே மக்கள் எல்லாரும் உணர்வடைந்தான். யார் யார் அதில் உணர்வடைஞ்சாங்க? சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், இல்லையா? அந்த வசனம் எங்க வருது பாருங்க, 5வது வசனமா படிங்க.
நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். யாருங்க? பெரியோர் முதல் சிறியோர் மட்டும். இப்ப சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன செய்யணும்? ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா, ஆமென். சபையில சிறுவர் ஊழியம் நடந்தது. பிள்ளைங்களன்னு அனுப்புங்கன்னு அறிவுரை சொன்னோம், ஆலோசனை சொல்லணும். எத்தனை பேர் அனுப்புனீங்க, எத்தனை பேர் அனுப்பல உங்களுக்கே தெரியும். ஒரு பையன் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தா வார்த்தையை கற்றுக்கொண்டிருப்பான். வெளியே போன எதை கத்திருப்பான்? சொல்லுங்க, எதை கத்திருப்பான்? ஊர் சுத்துறதாயத்தை தான் கத்திருப்பான், தேவையில்லாதான் கத்திருப்பான். அது அவனுக்கு நல்வழிப்படுத்துமா? அது அவனை திருத்துமா? நல்லவனா மாற்றுமா? ஆண்டவர் சொல்றாரு, வெளியே போறதுக்கு நிறைய நாட்கள் இருக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட கூட்டம் என்றால் எதற்காக அது வைக்கப்படுகிறது? தேவனை அறிந்து கொள்வதற்காக. அந்த கூட்டங்களில் பங்கு பெறும் பொழுது மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. வெளியே போனால் வார்த்தை கிடைக்காது, சோறு கிடைக்கும், ஜாலி கிடைக்கும், ஆனால் சத்தியம் கிடைக்காது, ஒழுக்கம் கிடைக்காது, பரிசுத்தம் கிடைக்காது. இருக்கீங்களா? ஆமென். என்ன சொன்ன? சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஈவன் பெரியவங்க கூட வரலாம். ஏன்னா வாழ்க்கை பரிசுத்தமாகும், வாழ்க்கை ஒழுங்காகும், வாழ்க்கை சீராகும். அல்லேலூயா. இந்த பூமியில் எத்தனை சம்பாதிச்சாலும், எத்தனை கொள்ள காரியத்தை பார்த்தாலும், அந்த காரியத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு தான் போகணும். ஆமென். லட்சம், கோடி, பில்லியன் சம்பாரிச்சு வைங்க, செத்ததுக்கு அப்புறம் பொட்டியில போட்டு புதைக்கிறாங்களா? ஐயோ ஒரு கோடீஸ்வரன், கோடியை போட்டு புதைப்போன்னு புதைக்கிறாங்களா? சொல்லுங்க. ஒரு சின்ன அரணக்கவர் கூட விட மாட்டாங்க. அந்த குழிமேட்டில் ஒருத்தர் இருப்பார். என்ன, நான் அடக்கம் பண்ணுறனால எனக்கு தெரியும். அந்த குடிமேட்டில் யார் இருப்பார்? அந்த வெட்டியான் இருப்பார். அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்வார்? எல்லாம் பிரித்து பார்ப்பார். கை கட்டு, கால் கட்டு எல்லாத்தையும் அவுத்துட்டு கடைசியில் என்ன செய்வாங்க? இடுப்பில் இருக்க அரணா, அப்புறம் பாக்கெட்டுக்கு இது இருந்துச்சுன்னு என்ன செய்வாங்க? ஒருத்தர் அடக்கம் பண்ண போய் வயசானவர், அவர் அண்டர்வேர் போட்டிருக்கிறார். அந்த அண்டர்வேரில் கூட கை விட்டு பார்க்குறான்னு ஏதாவது இருக்குதான்ட்டு. எதுவுமே என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அதெல்லாம் ரட்சிக்காது. பணமோ பொருளோ நம்மை ரட்சிக்காது. எது ரட்சிக்கும்? இந்த வார்த்தை மாத்திரம் ரட்சிக்கும். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆக இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவ சபையே, இந்த பிசிஏ சர்ச்சுக்கு வந்து நீங்க நரகத்துக்கு போகக்கூடாது, நீ பரலோகத்துக்கு வரணுன்றதுக்காக தான் அவரையே அறிவித்து அவரை பற்றி சொல்லி எல்லா ஞானத்தோடும் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. உங்களை திட்டணுன்றது எங்க நோக்கம் அல்ல, உங்களை கண்டிக்கணுன்ற நோக்கம் அல்ல. ஆனா வேத வசனத்தை கை கொண்டு சிட்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான். உங்களுக்கு ஒரு அடின்னு எனக்கு 2 அடி விழுகும். அதனால நான் சரியான விதத்தில் என்ன செய்யணும்? வசனத்தை கற்றுக் கொடுக்கணும், போதிக்கணும். இல்லாவிட்டால் ஆண்டவர் என்னை கணக்கு கேட்பார். ஏண்டா உனக்கு சுகத்தை கொடுத்தனே, உனக்கு கிருபை கொடுத்தனே, உனக்கு ஜீவனை கொடுத்தனே, வசனத்தை ஒழுங்கா சொன்னியான்னு என்னை கேட்பார். ஆக நான் தப்பிக்கணும்னா நான் வசனத்தை சொல்லணும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் அதிக ஆக்கினை எனக்கு வரும். நியாயத்தீர்ப்பு எங்க துவங்கும்? சபையிலே துவங்கும். எங்க துவங்கும்? பலிபீடத்திலிருந்து துவங்கும். ஆகவே நான் சரியா இருக்கணும், நான் ஒழுங்கா இருக்கணும். அதை போல என்னை பின்பற்றி வரல ஒழுங்கா இருக்கணும். அதுக்கு தான் அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. என்னுடைய அழிவு வரப்போகிறது, இயேசுவின் வருகை சீக்கிரமா இருக்க போது. அவரு அந்த யோனா சொன்னார் 40 நாள்னாரு. ஆனா நமக்கு தெரியாது எப்ப இயேசு வரப்போறாருன்னு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு வரலாம், அல்லது ராத்திரி வரலாம், அல்லது நாளைக்கு வரலாம், அல்லது வர வாரத்துல வரலாம். எப்ப வராரோ தெரியாது. அவருடைய வருகைக்கு முன்னாடி என்ன செய்யணுங்க? ஆயத்தப்படு. அல்லேலூயா, ஆமென். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க? பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் தேவனை தேட தங்களை அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும்போது என்ன செய்யணுங்க? உணர்வு வரணுங்க, மாற்றம் வரணுங்க. ஐயோ என் வாழ்க்கை அழிந்து போகக்கூடாது, நான் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆமென்.
எவ்வளவு சுகமா இந்த பூமியில வாழ்ந்து ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிலன்னா இந்த உடல் எங்க போகும்? நரகத்துக்கு போகும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பரலோகத்துக்கு போகும்போது இந்த உடல் போகாது, ஆத்துமா போகும். நரகத்துக்கு போகும்போது இந்த உடல் போகும். இதை சீவி சிங்காரிச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி நெயில் பாலிஷ் அடிச்சு மேக்கப் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டு எல்லாம் கொண்டை ஓட்டு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் இருந்தா இதெல்லாம் எங்க போகும்? அங்கே போய் மேக்கப் பண்ண முடியுமா? லிப்ஸ்டிக் அடிக்க முடியுமா? நெயில் பாலிஷ் அடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. முடி அங்கே வளர்த்து இங்கே வளர்த்து பின்னாடி ஒருத்தன் குடிமி வச்சிருக்கிறான். ஏண்டான்னா அதான் ஃபேஷன். அங்கே போய் பண்ண முடியும்? நரகத்தில் போய் முடியே இல்லைன்னாலும் பரவாயில்ல, எங்கே போகணும்? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதான் சத்தியம், இதான் வசனம், இதான் வார்த்தை. இதுதான் நமக்கு விடியற்கால வெளுப்பை கொண்டு வரும். இப்படி இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் மேலதான் ஆண்டவர் பரிதாபம் கொள்ளுவார். உடனே மாறினாம் பாருங்க, உடனே திருந்தினாம் பாருங்க. வார்த்தையை கேட்ட உடனே நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். இல்லைங்க, இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். இந்த வார்த்தைக்கு ஒருவன் செவி கொடுக்காவிட்டால் ஆண்டவர் கோடாரியை வேரின் அருகே வைத்திருக்கிறார். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே. நினிவே மக்கள் என்ன செஞ்சாங்க? வார்த்தையை கேட்ட உடனே மனம் திரும்பி விசுவாசித்து மனம் திரும்பி ரெட்டையிலே உட்கார்ந்தார். நிறைய சொல்லலாம், எனக்கு பாருங்க நேரம் ஒத்துழைக்காதனால ஒரே ஒரு அடுத்த காரியத்தை மாத்திரம் சொல்றேன் பாருங்க. 7வது வசனம் படிங்களேன். நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும். 6வது வசனம் படிங்க. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஜனங்கள் எல்லாரும் செஞ்ச காரியம் கேள்விப்பட்ட உடனே என்னாச்சு பாருங்க. நினிவேயின் ராஜா, ராஜான்னா அவர் யாருங்க? அவர் தான் அந்த தேசத்துக்கே தலைவர். அந்த நினிவேக்கே தலைவர் யாருங்க? ராஜா. சில பேர் ராஜான்னு பேர் வச்சிருப்பான், ஆனா அவன் ராஜாவாட்டவே இருக்க மாட்டான். ஆமென். ஆக நினிவேயின் ராஜா, ராஜான்னா அவருடைய ட்ரெஸ் என்னவா இருக்கும்? ராஜ வஸ்திரம், ராஜ கிரீடம், ராஜ மோதிரம், ராஜ அரண்மனை, ராஜ சாப்பாடு. என்னதுங்க? ராஜ நம்மளை மாதிரி ரசத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்றவர் அல்ல. ராஜான்னா இப்படி அறுசுவை உணவு இருக்கும், எல்லா வகையான உணவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடிய, சம்பிரயமாய் வாழக்கூடிய, சகல வசதி வாய்ப்பில் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மனுஷன் என்ன செஞ்சான் பாருங்க. தன் சிங்காசன ராஜாவானாலும் மந்திரியானாலும் வார்த்தைக்கு பயப்படணுங்க. அல்லேலூயா. அவன் அதிகாரியானாலும் தலைவனானாலும் பணக்காரனானாலும் எவனானாலும் சரி என்ன செய்யணும்? வார்த்தைக்கு பயப்படணும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டவுடன் ராஜா நான் பார்த்துக்கலான்னு நினைக்கல, என்ன செஞ்சான் பாருங்க. அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி அவன் போட்டிருந்த ராஜ வஸ்திரம், ராஜ என்னது கிரீடம் எல்லாத்தையும் கழற்றி போட்டு ரெட்டை உடுத்து. ரெட்டுன்னு என்னதுங்க? கிழிஞ்ச வஸ்திரம் இல்லையா? கிழிஞ்ச வஸ்திரம், ரெட்டு வஸ்திரம், துக்க வஸ்திரம். அந்த துக்க வஸ்திரத்தை, கிழிஞ்ச வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைய வார்த்தை வரும்போது என்ன செய்யணும்? மனம் மாறணும். அது ராஜாவானாலும் சரி, அது பிரஜை ஆனாலும் சரி, அது ஏழை குடியானவன் ஆனாலும் சரி, எல்லாரும் அந்த வார்த்தைக்கு மனம் திரும்பினால் அந்த தேசத்துக்கு ஆண்டவர் மனம் இறங்குவார். இந்த குடும்பத்தில் புருஷனானாலும் மனைவி ஆனாலும் பிள்ளைகள் ஆனாலும் மனம் திரும்பினால் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் மனது இறங்குவார். அல்லேலூயா. மனம் திரும்பாம போனா, கடின கழுத்தா இருந்தா, வணங்கா கழுத்தா இருந்தா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? அந்த குடும்பத்துக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டார், பரிதபிக்க மாட்டார். நியமித்திருந்த ஆக்கினையை என்ன செய்வார்? அனுப்பிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வார்த்தையை கேட்டு மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாருங்க? பரிதாபம் கொள்ளுவார். ஐயோ
என் வார்த்தையை கேட்டு இந்த பையன் இந்த பொண்ணு திருந்திட்டாங்க, இந்த பொண்ணு மாறிட்டாங்க, இந்த பையன் திருந்திட்டாங்க. அல்லேலூயா. அவர் பார்த்து மனது இரக்கம், ஆண்டவருடைய மனது இரக்கம் வாழ்வை கொடுத்தது. அழிப்பென்னு சொன்ன ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தாம் சொன்ன வார்த்தைக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதபடிக்கு அவர்கள் வாழ வழி திறந்தார். அவர்கள் மேல இரக்கம் கொண்டார். இப்ப தேவப்பிள்ளை எந்த அளவுக்கு வார்த்தையை கேட்டு உணர்ந்து நம்ம திருந்துகிறோமோ, எந்த அளவுக்கு வார்த்தையை கேட்டு நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதங்களை பார்க்கலாங்க. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, வார்த்தைக்கு செவி கொடுங்க, வசனத்துக்கு செவி கொடுங்க. நினிவேன்றது ஒரு கேபிட்டல் சிட்டி, நினிவேன்றது ஒரு டிரான்ஸ்போர்ட் சிட்டி, நினிவேன்றது ஒரு ஹார்பர் சிட்டி. எல்லா வாணிபம் நடக்கிற, பொருளாதார செழிப்பு நிறைந்த நல்ல பெரிய வசதியான ஒரு பகுதி. ஆனா அந்த இடத்துல இருக்கிறவன் என்ன செஞ்சான்? மனம் திரும்பினான். உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆனா திருந்தாம இருந்தோம்னா வாழ்வு ஆசீர்வாதமா இருக்காதுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. எந்தெந்த தவறில் இருக்கிறோமோ, எந்தெந்த பாவத்தில் இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதை விட்டு திரும்பணும். ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அடைய வருகை சிக்கிரமா இருக்கு. ஒருவேளை ரகசிய பாவங்கள் இருக்கலாம், யாருக்கும் தெரியாத அந்தரங்க பாவத்தில் இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் தவறான சிநேகிதத்தில் இருக்கலாம். இன்றைக்கு உன் வாழ்வை ஒப்பு கொடுப்பாயானால் ஆண்டவர் உன் மீது பரிதாபம் கொள்ளுவார், ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொள்ளுவார், ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, வாலிப பையனே, வாலிப பிள்ளையே, ஆண்டவர் நீ உண்மையா தேடுறியா? யோசிச்சுப்பார். ஞாயிற்றுக்கிழமை வரதே கசந்து கொண்டு வருகிறாயே, ஐயோ போகணுமான்னு சொல்லி வரையே, ஆண்டவர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையே, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ விசுவாசியே, ஆண்டவருக்கு நீ உண்மையா இருக்கிறாயா? வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாயா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த சிந்தையோடு கூட எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவப்பிள்ளை, உண்மையா அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. ராஜா முதற்கொண்டு கிரீடத்தை கழட்டி வைத்தான். வார்த்தைக்கு முன்னாடி நடுங்கன்னு, ஐயோ கேட்கவே பயமா இருக்கே, நான் வாழணும், நான் பிழைக்கணும் அப்படின்னு நினச்சி ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அவன் சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை தேடுவோம். ஒருவேளை அப்பா மனம் இறங்குவார், ஒருவேளை தம் சொன்ன தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்புவார் என்று சொல்லி தன் தேசம் எங்கும் ஒரு ஆர்டரே போடுறான். ஆடு மாடு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு உபவாசம் இருக்கணும்னு கட்டளை கொடுக்குறான். தேவ பிள்ளையே, அதனால தான் ஆண்டவர் மனதிறங்கினார். இன்றைக்கு நம் மீது பரிதாபம் கொள்ளணும்னா ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய காரியங்களில் விளையாட்டா இருக்காதீங்க, சீரியஸா இருங்க. ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, உள்ளத்தில் ஒப்பு கொடுத்து, ஐயா என் தவறுகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க. நீங்க என்னோடு பேசி இருக்கிறீங்கப்பா, செவிட்டு விரியனை போல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. மனம் திரும்புகிற ஜனம் ரட்சிக்கப்படும், மனம் திரும்புகிற ஜனம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் வாழ வைப்பார், வாழ வழி திறப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.